கர்மவினை பித்ருதோஷம் நீங்கி சித்தர்கள் அருளும் குலதெய்வம் காக்க நவக்கிரக சாபம் அகன்று நலமெல்லாம் சேர வாழ்வினில் செல்வமும் வளமும் என்றும் பொங்க. ஓம் மாதா பிதா குருப்யோ நமஹா. வணக்கமுங்க. நான் உங்கள் சிவஸ்ரீ சங்கமேஸ்வரன். நம்ம யூடியூப் சேனல் தமிழ் அஸ்ட்ரோ ஏஐக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போறதுங்க பரணி நட்சத்திரத்தை பத்தி, அதுலயும் குறிப்பா பரணி 4ஆம் பாதத்தை பத்தி ஒரு முழுமையான ஆய்வை ஆழமா பார்க்க போறோம். வேத ஜோதிடத்துல இருக்கிற 27 நட்சத்திரங்கள்ல இந்த பரணி நட்சத்திரம் படைப்பு, உருமாற்றம், அப்புறம் தாங்குற ஆற்றலுக்கான ஒரு பெரிய சின்னமா இருக்குதுங்க. இது மேஷ ராசியில 13 டிகிரி 20 நிமிஷத்துல இருந்து 26 டிகிரி 40 நிமிஷம் வரைக்கும் பரவி இருக்குதுங்க. இந்த நட்சத்திரத்தோட அதிபதி சுக்கிரன், ராசி அதிபதி செவ்வாய், அதிதேவதை நம்ம யம தர்மராஜன். இதோட சின்னம் யோனி. இது பிறப்பு, வளம், படைப்பாற்றல் எல்லாத்தையும் குறிக்குதுங்க. பரணியோட 4 பாதங்கள்ல இந்த 4ஆம் பாதம், அதாவது மேஷ ராசியில 23 டிகிரி 20 நிமிஷத்துல இருந்து 26 டிகிரி 40 நிமிஷம் வரைக்கும் இருக்கிற பாதம் ஒரு தனித்துவமான, கொஞ்சம் தீவிரமான குணங்களை கொண்டதா இருக்குதுங்க. இது விருச்சிக நவாம்சத்துல அமையுதுங்க. அந்த நவாம்சத்தோட அதிபதியும் நம்ம ஆற்றல், வீரத்தோட நாயகனான செவ்வாய் பகவான் தான். இந்த அமைப்பு பரணி 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஆளுமையை கொடுக்குதுங்க. இங்க என்ன நடக்குதுன்னா, பரணியோட நட்சத்திர அதிபதியான சுக்கிரனோட ஆற்றல் அதோட ராசி அதிபதியான செவ்வாயோட ஆற்றலோட சேருது. இது பத்தாதுன்னு நவாம்ச அதிபதியா வர்ற செவ்வாயோட இரட்டை ஆதிக்கத்தினால இன்னும் தீவிரமாகுதுங்க. இது செவ்வாய்க்கு ஒரு வர்க்கோத்தம நிலைக்கு சமமான பலத்தை கொடுக்குதுங்க. இந்த ஆய்வுல நாம பார்க்க போற முக்கியமான விஷயம், இவங்களை நாம தந்திரோபாய போராளி, அதாவது த ஸ்ட்ராட்டஜிக் வாரியர் அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரனோட ஆசைகளும் செவ்வாயோட இரட்டை ஆதிக்கத்தால் வர்ற தீவிரமான ஆற்றலும், ரகசியம் காக்கிற தன்மையும், உருமாறும் திறனும் இவங்க கிட்ட எப்படி ஒன்னா சேர்ந்து ஒரு சக்தி வாய்ந்த, ஆழமான, சில சமயம் கணிக்கவே முடியாத ஆளுமையை உருவாக்குதுன்னு தான் விலாவாரியா பார்க்க போறோம். முதல்ல இவங்களோட பிறந்த குணநலன்களை பத்தி பார்க்கலாங்க. பழைய சுவடி நூல்களும் சரி, இப்போ இருக்கிற ஜோதிட ஆய்வுகளும் சரி, பரணி 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களை பத்தி கொஞ்சம் முரண்படதான ஆனா ஆழமான கருத்துக்களை சொல்லுதுங்க. ஒரு பழைய தமிழ் சுவடி நூல் இவங்களை ரொம்ப நல்ல விதமா சொல்லுது. பட்டயம் அணிந்த தோள்களை உடையவன் படைகளுக்கெல்லாம் தலைவனாவான், வெட்டன பேசும் திறனுடையவன், கோபம் முன் நிற்கும், நல்ல சிறிய குடும்பத்தை சார்ந்தவன், அழகானவன், இசையில் தேர்ந்தவன் அப்படின்னு புகழாரம் சூட்டுதுங்க. இந்த வர்ணனையில பாத்தீங்கன்னா சுக்கிரனோட கலைநயம், அதாவது இசை, அழகு, அதோட செவ்வாயோட இரட்டை ஆதிக்கத்தால் வர்ற தலைமை பண்பு, வீரம் எல்லாம் சேர்ந்த ஒரு சிறந்த ஆளுமையை காட்டுது. இப்போ இருக்கிற ஆய்வுகளும் இவங்களோட தன்னம்பிக்கை, மன உறுதி, துணிச்சலான செயல்பாடுகளை உறுதி செய்யுதுங்க. ஆனா இன்னொரு பக்கம் சாரதீபம் மாதிரி சில வடமொழி நூல்கள் பில்குல் எதிர்மறையான பலனை சொல்லுதுங்க. சதுர்த்தே சௌதரித்ர பாக் அப்படின்னு சொல்லுது. அதாவது 4ஆம் பாதத்துல பிறந்தவன் வறுமையில வாடுவான் அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்ல, இவங்க படிப்பில்லாதவன், மனக்கவலை உடையவன், நன்றி மறப்பவன், கெட்டவங்களோட சேர்றவன்னு கூட சொல்லுதுங்க. இந்த ரெண்டுக்கும் இருக்கிற முரண்பாடு தான் இந்த பாதத்தோட உண்மையான ஆற்றலை காட்டுதுங்க. செவ்வாயோட இரட்டை ஆதிக்கம் இவங்களுக்கு அளவே இல்லாத ஆற்றலையும் தீவிரத்தையும் எதையும் கண்டுபிடிக்கிற திறனையும் கொடுக்குது. இந்த ஆற்றலை இவங்க சரியா தர்மத்தோட வழியில பயன்படுத்தினா அவங்க துறையில பெரிய தலைவராகவும், சாதனையாளராகவும், தரணி ஆள்பவராகவும் இருப்பாங்க. ஆனா இதே ஆற்றல் தப்பான வழியில போச்சுன்னா அது கோபம், அழிவு, சுயநலம், வறுமைக்கு கொண்டு போய்விடும். சில சமயம் இவங்க தன்னோட வேலையில மட்டும் கண்ணும் கருத்துமா இருந்துட்டு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே வாழ ஆளாவும் இருக்கலாம். மொத்தத்துல இவங்களோட வாழ்க்கை இந்த தீவிரமான ஆற்றலை ஆக்கப்பூர்வமா மாத்துற ஒரு போராட்ட களமாவே இருக்குமுங்க. அடுத்து இவங்களோட உடல் அமைப்பு, தோற்றத்தை பத்தி பார்க்கலாங்க. பரணி 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க கொஞ்சம் பருமனான உடல்வாகு கொண்டவங்களாயிருப்பாங்கன்னு சுவடி நூல் சொல்லுதுங்க. செவ்வாயோட ஆதிக்கம் ஒரு கம்பீரத்தையும், சுக்கிரனோட செல்வாக்கு ஒரு கவர்ச்சியையும் கொடுக்கும். இவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க, இசையிலையும் ஆர்வம் அதிகமா இருக்கும்னு தமிழ் சுவடி நூல் சொல்லுதுங்க. பரணி 4ஆம் பாதத்துல பிறந்த பெண்களுக்குன்னு சில சிறப்பு குணங்கள் இருக்குதுங்க. பொதுவாவே பரணி நட்சத்திர பெண்கள் சுயசார்பா தன்னோட தேவைகளை தானே பூர்த்தி செஞ்சுக்கிறவங்களா இருப்பாங்க. இந்த 4ஆம் பாதத்தோட விருச்சிக நவாம்சமும் செவ்வாயோட இரட்டை ஆதிக்கமும் இவங்களுக்கு இன்னும் கூடுதல் தைரியத்தையும், மன உறுதியையும், ஆளுமை திறனையும் கொடுக்குதுங்க. இவங்க தன்னோட குடும்பத்தை மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க, அவங்கள பாதுகாக்கிறதுல தீவிரமா இருப்பாங்க.
ஆனாலும் இவங்களோட ஆக்ரோஷமான பிடிவாத குணம் சில சமயம் கணவன் வீட்டு சொந்தக்காரங்களுக்கு சிக்கல்களை உண்டாக்க வாய்ப்பு இருக்குதுங்க. சரிங்க, அடுத்து இவங்களோட குடும்பம், கல்வி, தொழில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பரணி 4ஆம் பாதக்காரங்க தன்னோட குடும்பத்தை ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள வச்சு ரொம்ப பாசமா பாதுகாப்பாங்க. தன்னோட குடும்பத்துக்காக எதையும் செய்யற குணம் இவங்களுக்கு இருக்குங்க. இவங்களோட திருமண வாழ்க்கை சந்தோஷமா அமையும்னு வாழ்க்கை துணைய ரொம்ப நேசிப்பாங்கன்னு சொல்லப்படுது. இருந்தாலும் ஜாதகத்துல சில சவால்களும் இருக்கு. சுவடி நூல்கள் படி இந்த பாதத்துல சூரியன் நின்னா சின்ன வயசுலயே தந்தையை இழக்க நேரிடலாம். ராகு நின்னா மனைவி கூட ஒற்றுமை குறைவு ஏற்படலாம்னு சொல்லுது. இவங்களோட பிடிவாத குணம் குடும்பத்துல சில சமயம் தேவையில்லாத அவமானங்களையும் ஏற்படுத்தக்கூடும். கல்வியை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு முரண்பட்ட பலன்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் சில வடமொழி நூல்கள் இவங்களை கல்வி இல்லாதவன் அப்படின்னு சொல்லுது. இன்னொரு பக்கம் செவ்வாய் மற்றும் சுக்கிரனோட சேர்ந்த ஆற்றல் இவங்களுக்கு இசை, கலை, இராணுவம் சம்பந்தப்பட்ட தொழில்நுட்ப கல்வியில சிறந்து விளங்குற திறனை கொடுக்கலாமுங்க. இவங்களுக்கு இயல்பாகவே எதையும் ஆராய்ந்து பார்க்கிற குணம் இருக்கிறதால ஆராய்ச்சி, புலனாய்வு துறைகள்லையும் ஆர்வம் இருக்கலாம். வேலை, தொழில் விஷயத்துல பரணி 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க தன்னோட தீவிர ஆற்றலையும் விடாமுயற்சியையும் சரியான வழியில செலுத்துனாங்கன்னா பல துறைகள்ல உச்சிக்கு போக முடியுமுங்க. பரணி தரணி ஆளும்னு ஒரு பழமொழியே இருக்குதுல்ல, அதுக்கேத்த மாதிரி இவங்களுக்கு இயல்பாகவே தலைமை பண்பும் அதிகார பதவிகளை ஏத்துக்கிற யோகமும் இருக்குதுங்க. செவ்வாயோட இரட்டை ஆதிக்கம் இவங்களுக்கு இராணுவம், காவல்துறை, அறுவை சிகிச்சை மருத்துவம், பொறியியல் மாதிரியான துறைகள்ல பெரிய வெற்றியை கொடுக்கும். சுக்கிரனோட செல்வாக்கு கலை, இசை, ஆடை வடிவமைப்பு மாதிரி படைப்பாற்றல் துறைகள்ல பிரகாசிக்க உதவும். இவங்க சிறந்த கண்டுபிடிப்பாளர்களாகவும் ஆராய்ச்சியாளர்களாகவும் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இவங்களுக்கு உகந்த தொழில்களை பட்டியலா பார்க்கலான்னா பாதுகாப்பு மற்றும் இராணுவத்துறையில இராணுவ அதிகாரி, காவல்துறை அதிகாரி, துப்பறிவாளர், பாதுகாப்பு ஆலோசகராகலாம். இதுக்கு காரணம் செவ்வாயோட இரட்டை ஆதிக்கம். மருத்துவத்துறையில அறுவை சிகிச்சை நிபுணர், மகப்பேறு மருத்துவர், நோயியல் நிபுணர், பேத்தாலஜிஸ்ட் ஆகலாம். இதுக்கு காரணம் செவ்வாய் மற்றும் சுக்கிரன். பொறியியல் மற்றும் தொழில்நுட்பத் துறையில இயந்திர பொறியாளர், கட்டுமான தொழில், வாகன பழுதுபார்ப்பு, கண்டுபிடிப்பாளர், ஆராய்ச்சியாளர்னு பிரகாசிக்கலாம். இதுக்கு காரணம் செவ்வாய் மற்றும் ராகு. கலை மற்றும் படைப்பாற்றல் துறைகள்ல இசைக்கலைஞர், பாடகர், கலைஞர், புகைப்பட கலைஞர், திரைப்படத்துறைன்னு போகலாம். இதுக்கு காரணம் சுக்கிரன். இது போக அரசு பணி, விவசாயம், பயண முகவர், பண்ணை தொழில் போன்றவற்றிலும் ஈடுபடலாம். இதுக்கு சூரியன், குரு, ராகு கிரகங்கள் காரணமாயிருக்குதுங்க. அடுத்ததா திருமணம் மற்றும் பொருந்தும் நட்சத்திரங்களை பத்தி பார்க்கலாங்க. பரணி 4ஆம் பாத ஜாதகக்காரங்களோட திருமண வாழ்க்கை அவங்களோட தீவிரமான உணர்ச்சி பூர்வமான குணங்களால நிறைந்திருக்கும். இவங்க தன்னோட துணைய ரொம்ப நேசிப்பாங்க, குடும்பத்தை அரவணைச்சு போவாங்க. இவங்களோட திருமண வாழ்க்கை பொதுவா சந்தோஷமாகவும் அந்யோன்யமாகவும் அமையும்னு சொல்லப்படுது. இருந்தாலும் ஜாதகத்துல சில சவால்களும் இருக்கு. சுவடி நூல்கள் படி இந்த பாதத்துல சூரியன் நின்னா சின்ன வயசுலயே தந்தையை இழக்க நேரிடலாம். ராகு நின்னா மனைவி கூட ஒற்றுமை குறைவு ஏற்படலான்னு சொல்லுது. இவங்களோட பிடிவாத குணம் குடும்பத்துல சில சமயம் தேவையில்லாத அவமானங்களை ஏற்படுத்தக்கூடும். கல்வியை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு முரண்பட்ட பலன்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் சில வடமொழி நூல்கள் இவங்கள கல்வி இல்லாதவன் அப்படின்னு சொல்லுது. இன்னொரு பக்கம் செவ்வாய் மற்றும் சுக்கிரனோட சேர்ந்த ஆற்றல் இவங்களுக்கு இசை, கலை, இராணுவம் சம்பந்தப்பட்ட தொழில்நுட்ப கல்வியில சிறந்து விளங்குற திறனை கொடுக்கலாமுங்க. இவங்களுக்கு இயல்பாகவே எதையும் ஆராய்ந்து பார்க்கிற குணம் இருக்கிறதால ஆராய்ச்சி, புலனாய்வு துறைகள்லையும் ஆர்வம் இருக்கலாம். ஈட்டி பரணி 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க தன்னோட தீவிர ஆற்றலையும் விடாமுயற்சியையும் சரியான வழியில செலுத்தினாங்கன்னா பல துறைகள்ல உச்சிக்கு போக முடியுமுங்க. பரணி தரணி ஆளும்னு ஒரு பழமொழியே இருக்குதுல்ல, அதுக்கேத்த மாதிரி இவங்களுக்கு இயல்பாகவே தலைமை பண்பும் அதிகார பதவிகளை ஏத்துக்கிற யோகமும் இருக்குதுங்க. செவ்வாயோட இரட்டை ஆதிக்கம் இவங்களுக்கு இராணுவம், காவல்துறை, அறுவை சிகிச்சை மருத்துவம், பொறியியல் மாதிரியான துறைகள்ல பெரிய வெற்றியை கொடுக்கும். சுக்கிரனோட செல்வாக்கு கலை, இசை, ஆடை வடிவமைப்பு மாதிரி படைப்பாற்றல் துறைகள்ல பிரகாசிக்க உதவும். இவங்க சிறந்த கண்டுபிடிப்பாளர்களாகவும் ஆராய்ச்சியாளர்களாகவும் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இவங்களுக்கு உகந்த தொழில்களை பட்டியலா பார்க்கலான்னா பாதுகாப்பு மற்றும் இராணுவத்துறையில இராணுவ அதிகாரி, காவல்துறை அதிகாரி, துப்பறிவாளர், பாதுகாப்பு ஆலோசகர் ஆகலாம். இதுக்கு காரணம் செவ்வாயோட இரட்டை ஆதிக்கம். மருத்துவத்துறையில அறுவை சிகிச்சை நிபுணர், மகப்பேறு மருத்துவர், நோயியல் நிபுணர், பேத்தாலஜிஸ்ட் ஆகலாம். இதுக்கு காரணம் செவ்வாய் மற்றும் சுக்கிரன். பொறியியல் மற்றும் தொழில்நுட்பத் துறையில இயந்திர பொறியாளர், கட்டுமான தொழில், வாகன பழுதுபார்ப்பு, கண்டுபிடிப்பாளர், ஆராய்ச்சியாளர்னு பிரகாசிக்கலாம். இதுக்கு காரணம் செவ்வாய் மற்றும் ராகு. கலை மற்றும் படைப்பாற்றல் துறைகள்ல இசைக்கலைஞர், பாடகர், கலைஞர், புகைப்பட கலைஞர், திரைப்படத்துறைன்னு போகலாம். இது போக அரசு பணி, விவசாயம், பயண முகவர், பண்ணை தொழில் போன்றவற்றிலும் ஈடுபடலாம்.
இதுக்கு சூரியன், குரு, ராகு கிரகங்கள் காரணமாயிருக்குதுங்க. அடுத்ததா திருமணம் மற்றும் பொருந்தும் நட்சத்திரங்களை பத்தி பார்க்கலாங்க. பரணி 4ஆம் பாத ஜாதகக்காரங்களோட திருமண வாழ்க்கை அவங்களோட தீவிரமான உணர்ச்சி பூர்வமான குணங்களால நிறைந்திருக்கும். இவங்க தன்னோட துணைய ரொம்ப நேசிப்பாங்க, குடும்பத்தை அரவணைச்சு போவாங்க. இவங்களோட திருமண வாழ்க்கை பொதுவா சந்தோஷமாகவும் அந்யோன்யமாகவும் அமையும்னு சொல்லப்படுது. இயல்பாகவே இவங்களுக்கு சிற்றின்பத்துல நாட்டம் அதிகமா இருக்குமுங்க. செவ்வாயோட இரட்டை ஆதிக்கம் இந்த உணர்வுகளை இன்னும் தீவிரப்படுத்தலாம். அதனால வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறப்போ ஜாதக பொருத்தத்தை முழுசா ஆராயறது ரொம்ப ரொம்ப அவசியமுங்க. திருமண பொருத்தம்ங்கிறது சும்மா நட்சத்திரத்தை மட்டும் வச்சு பார்க்கறது இல்லைங்க. ஒரு முழுமையான துல்லியமான பொருத்தத்துக்கு 2 பேர் ஜாதகத்திலையும் லக்னம், ராசி, தசா சந்திப்பு, தோஷங்கள்னு பல விஷயங்களை விரிவாக ஆராயறது ரொம்ப முக்கியமுங்க. பொதுவா பரணி நட்சத்திர ஆணுக்கு ரோஹிணி, சுவாதி, உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதங்கள், திருவோணம், அஸ்வினி நட்சத்திரங்கள் பொருந்தும். பரணி நட்சத்திர பெண்ணுக்கு கிருத்திகை, மிருகசீரிஷம், புனர்பூசம், ஆயில்யம், மகம், உத்திரம், சித்திரை, விசாகம், மூலம், உத்திராடம், ஆவிட்டம், பூரட்டாதி, ரேவதி, அஸ்வினி, திருவாதிரை, பூசம், பூராடம், திருவோணம், சதயம் ஆகிய நட்சத்திரங்கள் பொருந்தும்னு சொல்லப்படுதுங்க. இங்க ஒரு முக்கியமா அடுத்ததா பரணி 4ஆம் பாதத்துல ஒவ்வொரு கிரகம் நின்னா என்ன பலன், மற்ற கிரகங்கள் பார்த்தா என்ன பலன்னு விரிவாக பார்க்கலாம். இங்க நாம சுவடி நூல்ல இருக்கிற பலன்களையும் 4ஆம் பாதத்தோட விருச்சிக நவாம்ச தன்மையையும் இணைச்சு பார்க்க போறோம். சூரியன் பரணி 4ஆம் பாதத்தில் இருந்தா இளமை பருவத்துல ரொம்ப கஷ்டம் இருக்கும். சின்ன வயசுலேயே தந்தையை இழக்க நேரிடலாம். மற்ற கிரகங்களோட ஆதரவு இல்லைன்னா பிச்சை எடுக்கிற நிலை கூட வரலாம்னு சொல்லுது. ஜோதிடப்படி சூரியன் மேஷத்துல உச்சமானாலும் செவ்வாயோட இன்னொரு ராசியான விருச்சிக நவாம்சத்துல இருக்கிறது ஒரு தீவிரமான ஆனா கஷ்டமான ஆற்றலை கொடுக்குதுங்க. இது ஒருத்தரோட ஈகோவை ரொம்ப அதிகமாக்கி அதிகாரத்துல இருக்கிறவங்க கூட மோதல்களை உருவாக்கும். சந்திரன் இருந்தா நடத்தை சந்தேகத்துக்கு இடமானதா இருக்கும். கெட்ட எண்ணங்களும் செயல்களும் இருக்கும். அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலை வரலாம். கடல் அல்லது கப்பல் சம்பந்தமான தொழில்கள் அமையலாம். ஜோதிடப்படி சந்திரன் விருச்சிக ராசியில நீசமடைகிறாரு. பரணி 4ஆம் பாதம் விருச்சிக நவாம்சத்துல வர்றதால இங்க சந்திரன் நீச நவாம்ச பலத்தை பெறுகிறார். இது மனசளவுல தீவிரமான உணர்ச்சிகள், பொறாமை, ரகசியங்கள், மன போராட்டங்களை கொடுக்குமுங்க. இதுதான் சுவடி நூல்ல இருக்கிற எதிர்மறை பலன்களுக்கு முக்கிய காரணம். செவ்வாய் இருந்தா தன்னாட்டிலேயே மிக உயர்ந்த பதவியை வகிப்பாரு. நிறைய வெளிநாட்டு பயணங்கள் போவாரு. ஆனா அதுல எச்சரிக்கை தேவை. வெளிநாட்டு பயண விபத்துல உயிரிழக்க கூட நேரிடலாம்னு சொல்லுது. சிறந்த மருத்துவராகவும் இருப்பாரு. அதே சமயம் பெண்கள் தொடர்பால கொடிய பால்வினை நோய்களும் வரலாம். செவ்வாய் தன்னோட சொந்த நவாம்சமான விருச்சிகத்துல இருக்கிறது ஒரு சிறப்பு நிலை. இது செவ்வாயோட ஆற்றலை உச்சத்துக்கே கொண்டு போகுமுங்க. இதுதான் அவங்கள படைத்தலைவராகவும் சிறந்த மருத்துவராகவும் ஆக்குது. புதன் இருந்தா அரசு உத்தியோகஸ்தரா இருப்பாரு. அறுவை சிகிச்சையால வடு ஏற்படலாம். 45 வயசு வரைக்கும் வாழ்க்கை சுகமாயிருக்கும். அதுக்கப்புறம் சாதாரணமாயிருக்கும்னு சொல்லப்படுது. பொறியாளராகவும் வேலை செய்யலாம். காக்காய் வலிப்பு மாதிரி நோய்கள் வரலாம். புதனோட அறிவு செவ்வாயோட தீவிரமான விருச்சிக நவாம்சத்துல சேரும்போது அது ஒரு கூர்மையான புலனாய்வு செய்யற புத்தியை கொடுக்கும். இவங்க துப்பறிவாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள், தணிக்கையாளர்களாக சிறப்பா விளங்குவாங்க. குரு இருந்தா பெரும்பாலும் விவசாயம் மூலமா சம்பாதிப்பாரு. பயண தொழில்ல அதாவது டிராவல் ஏஜென்ட்டா வல்லவராய் இருப்பாரு. இவருக்கு மந்திர சித்தி உண்டாகும்னு சொல்லப்படுது. குருவோட ஞானம் செவ்வாயோட விருச்சிக நவாம்சத்துல அமரும்போது தத்துவம், மறைபொருள், உளவியல் போன்ற ஆழமான விஷயங்கள்ல ஞானத்தை கொடுக்கும். இவங்க சிறந்த ஆலோசகர்களாகவும் குணப்படுத்துபவர்களாகவும் இருப்பாங்க. சுக்கிரன் இருந்தா பெரும்பாலும் வெளிநாடுகள்ல வசிப்பாரு. சமய சாஸ்திரங்களை படிப்பாரு. புத்தக பிரியராய் இருப்பாரு. கோயில் அர்ச்சகரா வேலை செஞ்சு அதுல வர்ற நிவேதன அன்னத்தால வாழ்றவராகவும் இருக்கலாம். சுக்கிரனோட காதல், இன்பம்ங்கிற ஆற்றல் செவ்வாயோட தீவிரமான விருச்சிக நவாம்சத்துல நுழையும் போது அது உறவுகள்ல தீவிரமான உணர்ச்சிகளையும் பொறாமையையும் ஆழமான பிணைப்பையும் உருவாக்கும். இது சில நேரம் உறவுகள்ல அதிகார போராட்டங்களுக்கும் வழிவகுக்கும். சனி இருந்தா 35 வயசு வரைக்கும் மத்தவங்களை நம்பி வாழ வேண்டிய நிலை வரலாம். சின்ன வயசுல பெற்றோரை இழக்கிறதாலேயோ அல்லது தத்தெடுக்கப்படுறதாலேயோ இது நடக்கலாம். அதுக்கப்புறம் காவல் அல்லது படைத்துறையில சேர்ந்து முன்னேறுவாரு. இவரை செவ்வாய் பார்த்தா பயங்கரவாதியா மாறக்கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. சனியோட கட்டுப்பாடு செவ்வாயோட விருச்சிக நவாம்சத்துல நுழையும் போது ஒரு உள் முரண்பாட்டை உருவாக்குது.
இவங்க தன்னோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த ரொம்ப போராட வேண்டியிருக்கும். ஆனா இதுவே இவங்களுக்கு மன உறுதியையும் கஷ்டமான சூழ்நிலைகளை தாங்குற சக்தியையும் கொடுக்கும். ராகு இருந்தா பால் பண்ணை தொழில் மூலமா ஜீவனம் நடத்துவாரு, மத்தவங்களுக்கு ரொம்ப உதவுறவராய் இருப்பாரு. ஆனா மனைவி கூட ஒற்றுமை குறைவு இருக்கும். கேது இருந்தா நீண்ட ஆயுள் உண்டு, கட்டடத் தொழில் கலைத்திறன் மூலமா சம்பாதிப்பாரு, பெரிய மாளிகை எஸ்டேட்டுக்கு சொந்தக்காரராய் இருப்பாரு. இசை நுண்கலைகள்ல தேர்ச்சி இருக்கும். வெண்புள்ளிகள் பால்வினை நோய் கண் நோய் வர வாய்ப்பிருக்கு. அடுத்து பரணியில் நின்ற கிரகங்களை மத்த கிரகங்கள் பார்க்கறதால வர்ற பொது பலன்களை பார்க்கலாம். இது பரணி நட்சத்திரத்துல பிறந்த எல்லாருக்குமே பொருந்தும். பரணியில் உள்ள சூரியனை சந்திரன் பார்த்தா மத்தவங்க கிட்ட பாசமும் அன்பும் உள்ளவரா ஆளடிமை உள்ளவரா இருப்பாரு. செவ்வாய் பார்த்தா கொடூர சித்தம் உள்ளவரா போர் சண்டையில பயிற்சி உள்ளவரா இருப்பாரு. குரு பார்த்தா ஏழைகளுக்கு நிறைய தானம் செய்யறவரா பணக்காரரா பெரிய பதவியில இருப்பாரு. சுக்கிரன் பார்த்தா கீழ்மட்ட பெண்களுடன் சுற்றுபவரா பணக்கஷ்டம் அதிகமாயிருக்கிறவரா இருப்பாரு. சனி பார்த்தா சோம்பேறியா தரித்திரனா இருப்பாரு. பரணியில் உள்ள சந்திரனை சூரியன் பார்த்தா கடின சித்தம் உள்ளவரா ஆனா தன்னை நாடி வந்தவங்களுக்கு உதவுறவரா இருப்பாரு. செவ்வாய் பார்த்தா கடின சுபாவம் உள்ளவரா படிச்சவரா சுயநலவாதியா இருப்பாரு. புதன் பார்த்தா இனிமையா பேசுறவரா தன் பேச்சால மத்தவங்கள கவர்றவரா கனவுலக சஞ்சாரியா இருப்பாரு. பரணியில் உள்ள செவ்வாயை சூரியன் பார்த்தா கெட்டிக்காரரா நுண்ணறிவு உடையவரா பெற்றோர்கிட்ட பாசம் உள்ளவரா இருப்பாரு. குரு பார்த்தா தன் குடும்பத்திலையும் சமூகத்திலையும் முதன்மையானவரா பணக்காரரா ஆனா முன்கோபியா இருப்பாரு. சனி பார்த்தா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வாழ நேரிடும், தாயோட அன்பு கிடைக்காது. அடுத்து நாம பார்க்க போறது தாராபலன். தாராபலன்னா நம்ம ஜென்ம நட்சத்திரத்துல இருந்து அன்னைக்கு இருக்கிற நட்சத்திரம் எத்தனையாவது நட்சத்திரம்னு கணக்கு பண்ணி அந்த நாளோட தன்மையை தெரிஞ்சுக்கிறது தாங்க. ஒரு வேலையை ஆரம்பிக்கிறப்போ அது வெற்றியடைய நட்சத்திரங்களோட ஆற்றல் சாதகமா இருக்கான்னு பார்க்க இது உதவும். பரணி நட்சத்திரத்துக்கு ஜென்மதார நட்சத்திரங்கள் பரணி பூரம் பூராடம். அன்னைக்கு மனக்குழப்பம் கவலை இருக்கும். சம்பத்துதார நட்சத்திரங்கள் கிருத்திகை உத்திரம் உத்திராடம். அன்னைக்கு செல்வம் தனலாபம் கிடைக்கும். விபத்துதார நட்சத்திரங்கள் ரோகிணி ஹஸ்தம் திருவோணம். அன்னைக்கு ஆபத்து நஷ்டம் வரலாம். க்ஷேமதார நட்சத்திரங்கள் மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம். அன்னைக்கு நன்மை பாதுகாப்பு கிடைக்கும். பிரத்யக்குதார நட்சத்திரங்கள் திருவாதிரை சுவாதி சதயம். அன்னைக்கு தடை காரியநாசம் ஏற்படலாம். சாதகதார நட்சத்திரங்கள் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி. அன்னைக்கு வெற்றி அனுகூலம் கிடைக்கும். வதைதார நட்சத்திரங்கள் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி. அன்னைக்கு கஷ்டம் மரண பயம் வரலாம். மைத்திரதார நட்சத்திரங்கள் ஆயில்யம் கேட்டை ரேவதி. அன்னைக்கு நட்பு உதவி கிடைக்கும். பரம மைத்திரதார நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் மூலம். அன்னைக்கு பெரும் நட்பு மிக நன்மை உண்டாகும். இப்போ ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வரும். அதுதான் கர்ம விபாகம், அதாவது முற்பிறவியோட நிழல். ஜோதிடம்ங்கிறது எதிர்காலத்தை சொல்றது மட்டும் இல்லங்க, அது நம்ம முற்பிறவி கர்ம வினையையும் அதை இந்த பிறவியில எப்படி சரி செய்யறதுன்னு வழிகாட்டுற ஒரு ஆன்மீக வழிகாட்டி. பரணி 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களோட வாழ்க்கையோட ஆழமான நோக்கத்தையும் அவங்க சந்திக்கிற சவால்களோட மூல காரணத்தையும் இந்த கர்ம விபாகம் தெளிவா விளக்குதுங்க. பழைய சுவடி நூல் படி பரணி 4ஆம் பாதத்துல பிறந்த ஜாதகர் தன்னோட முற்பிறவியில ஒரு அந்தனரா பிறந்திருக்காரு. ஆனா அவரு தன் குல ஒழுக்கத்தை விட்டுட்டு ஒரு வேடனை போல மிருகங்களை வேட்டையாடுறது வதைக்கிறது குடிப்பழக்கம்னு தப்பான வேலைகள்ல ஈடுபட்டு இருக்காரு. அவரோட மனைவியும் ஒழுக்கம் கெட்டு குடி விபச்சாரத்துல ஈடுபட்டு இருக்காங்க. 2 பேரும் இறந்த பிறகு குப்பிபாகம் என்ற நரகத்துல வேதனைய அனுபவிச்சு கழுதை பன்றின்னு பல பிறவிகளை எடுத்து அதுக்கப்புறம்தான் மறுபடியும் மனுஷனா பிறந்திருக்காங்க. அந்தனரா பிறந்தும் ஜீவராசிகளை வதச்ச அந்த பெரிய பாவத்தோட விளைவா இந்த பிறவியில இவருக்கு குழந்தைகள் இறந்தே பிறந்திருக்கு. அதனால சந்ததி இல்லாம போயிருச்சு. அது மட்டும் இல்லாம இவரும் அடிக்கடி காய்ச்சலால அவதிப்படுற ஒரு நோயாளியா ஆயிட்டாரு. இந்த கதையோட தத்துவம் என்னன்னா, முற்பிறவியில செஞ்ச பாவம் ஒரு உயிரை கொல்றது. இது செவ்வாயோட ஆற்றலை தவறா பயன்படுத்தியதை காட்டுது. செஞ்ச பாவத்தோட விளைவு சந்ததி இல்லாம போனது. இது படைப்பு ஆற்றலான சுக்கிரன்ல ஏற்பட்ட தடைய காட்டுது. உயிர்களை அழிச்சதோட விளைவு தன்னோட வம்ச விருத்தியில தடையா வெளிப்படுது. இந்த பாவத்தை போக்குறதுக்கு சுவடி நூல் சொல்ற பரிகாரம் சந்தான கோபால மந்திரத்தை 1,00,000 முறை ஜபம் பண்ணணும் என்பதுதாங்க. சந்தான கோபாலன்கிறது குழந்தை கிருஷ்ணனை குறிக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக வழிபடப்படுற தெய்வம். உயிர்களை அழிச்ச பாவத்துக்கு பரிகாரமா உயிர்களை படைக்கிற தெய்வத்தை வழிபடுறது தான் இதோட தத்துவம். இது செவ்வாயோட அழிவு ஆற்றலை கிருஷ்ணனோட தெய்வீக அன்பு படைப்பு ஆற்றலால சமன் செய்யறத காட்டுதுங்க. இப்ப நாம ஆன்மீக வழிகாட்டுதல் மற்றும் பரிகாரங்களை பத்தி பார்க்கலாம். பரணி 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க சவால்களை வென்று முழுமையான ஆற்றலோட வாழ சில பரிகார முறைகளை பின்பற்றலாம்.
முதன்மையான பரிகாரம் சந்தான கோபால மந்திரத்தை 1,00,000 முறை ஜபிக்கிறது தான். இந்த மந்திரம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு தடையை நீக்கி ஆரோக்கியமான குழந்தையை பெற உதவுற ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம். அதோட தங்கத்துல கன்றுடன் கூடிய பசுவையும் வெள்ளியில 5 பறவைகளையும் செஞ்சு தகுதியுள்ள அந்தணர்களுக்கு தானம் செய்யறதும் அரச மரத்தை சுத்தி வந்து வழிபடுறதும் முற்பிறவி வினையின் தாக்கத்தை குறைக்குமுங்க. சில சிறப்பு பரிகார தலங்களும் இருக்குதுங்க. சென்னைக்கு பக்கத்துல இருக்கிற திருப்போரூர் முருகன் கோயில் பரணி 4ஆம் பாதத்தினருக்குன்னே பிரத்யேகமா பரிந்துரைக்கப்படுது. அங்க இருக்கிற முருக பெருமானையும் ஸ்ரீ சிதம்பர சுவாமிகளையும் வணங்குறதும் நல்ல பலன்களை கொடுக்கும். திருச்சியில இருக்கிற திருவானைக்கா ஜம்புகேஸ்வரர் ஆலயமும் வழிபட வேண்டிய முக்கியமான தலம். பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க எல்லாருக்குமான பொதுவான பரிகார தலம் மயிலாடுதுறை மாவட்டம் நல்லாடை கிராமத்துல இருக்கிற அருள்மிகு சுந்தரநாயகி சமேத அக்னீஸ்வரர் திருக்கோயில். இங்க சிவன் அக்னிஸ்வரம்பமா இருக்கிறதால ஹோமம் செஞ்சு வழிபடுறது ரொம்ப சிறப்பான பலன்களை தருமுங்க. செய்யக்கூடிய தான தர்மங்களை பத்தி பார்த்தோம்னா தங்கத்துல கன்றுடன் கூடிய பசு, வெள்ளியில செஞ்ச 5 பறவைகளை தானம் செய்யலாம். பரணி சுக்கிரனோட நட்சத்திரம்ங்கிறதால ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு சுக்கிரனுக்குரிய பொருட்களான பால், தயிர், நெய், சந்தனம், வெள்ளை வஸ்திரங்கள், வைரம் போன்றவற்றை தானம் செய்யறது ரொம்ப நல்லது. அவரைக்காய் தானம் செய்யறதும் சிறப்பான பலன்களை தரும்னு சொல்லப்படுது. பரணியோட விருட்சம் நெல்லி மரம். அதனால நெல்லி மரத்தன்ற தானமா கொடுக்கறதோ அல்லது பொது இடங்கள்ல நட்டு பராமரிக்கிறதோ ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் பெருக்குமுங்க. பரணியோட மிருகம் யானை, பட்சி, காகம். அதனால யானைக்கும் காகத்துக்கும் சாப்பாடு வைக்கிறது யமனுக்கு பிரீதியை ஏற்படுத்தும். இது தடைகளை நீக்கி ஆயுள் பலத்தை அதிகப்படுத்தும். தியானிக்க வேண்டிய மந்திரங்கள்னு பார்த்தா முதல்ல சந்தான கோபால மந்திரம். இது கர்ம வினையை தீர்க்கும் முதன்மை மந்திரம். தினமும் 108 முறை ஜபிச்சா சந்ததி தொடர்பான தடைகளை நீக்கி மன அமைதியை கொடுக்கும். அந்த மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் தேவகிசுத கோவிந்த வாசுதேவ ஜகத்பதே தேஹிமே தனயம் கிருஷ்ண துவாமகம் சரணம் கதா. அடுத்து பரணி நட்சத்திர வேத மந்திரம் ஓம் அப் பாப்பானம் பரணீர் பரந்து தத்யமோ ராஜா பகவான் விசிஷ்டாம் லோகஸ்ய ராஜா மகதோ மகான் ஹி சுகன்னன் பந்தாமபயம் கருணோது. பரணி காயத்ரி மந்திரம் ஓம் கிருஷ்ணவர்ணாய வித்மஹே தண்டதாராய தீமஹி தன்னோ பரணி பிரசோதயாத். துர்கை மந்திரம் ஓம் காத்யாயின்யை வித்மஹே கன்யகுமாரி தீமஹி தன்னோ துர்கி பிரசோதயாத். முடிவா சொல்லணும், பரணி நட்சத்திரத்தோட 4ஆம் பாதம் சுக்கிரனோட ஆசைகளையும் செவ்வாயோட இரட்டை ஆதிக்கத்தால வர்ற தீவிர ஆற்றலையும் கொண்ட ஒரு சக்தி வாய்ந்த அமைப்புல்ல. இங்க பிறந்தவங்க ஒரு கூர்மையான கத்தி மாதிரி. அதை சரியா பயன்படுத்தினா சிறந்த தலைவராகவும் சாதனையாளராகவும் பாதுகாவலராகவும் இருப்பாங்க. ஆனா தவறா பயன்படுத்தினா அது அவங்களுக்கும் மத்தவங்களுக்கும் தீமையத்தான் கொடுக்கும். இவங்களோட வாழ்க்கை பயணமே தன்னோட அளவற்ற ஆற்றலை அழிவு பாதையில இருந்து ஆக்கப்பூர்வமான பாதைக்கு திருப்புறது தாங்க. முற்பிறவியில தன்னோட பலத்தை ஜீவ இம்சைகளுக்கு பயன்படுத்தியதோட கர்மவினை இந்த பிறவியில அவங்களுக்கு ஜீவகாருண்யத்தோட முக்கியத்துவத்தையும் படைப்போட புனிதத்தையும் உணர்த்துது. சந்தான கோபால மந்திர ஜபமும் முருகன் வழிபாடும் அவங்க தன்னோட தீவிர குணத்தை சமநிலைப்படுத்தி சரியான பாதையில போக உதவுற ஆன்மீக கருவிகள். தன்னோட தந்திரோபாய போராளிங்கிற தனித்துவமான தன்மையை உணர்ந்து அதை தர்மத்தோட வழியில செலுத்தி சமூகத்துக்கு பயன்படுற மாதிரி வாழும்போது இவங்களோட வாழ்க்கை முழுமையடையுங்க. அப்போ இவங்களோட ஆற்றல் ஒரு கண்டுபிடிப்பாகவோ ஒரு படைப்பாகவோ இல்லைனா ஒரு பாதுகாப்பாகவோ வெளிப்பட்டு பரணி தரணி ஆளும் என்ற பழமொழி இவங்களோட வாழ்க்கையில நிச்சயம் நிஜமாகும். நன்றிங்க. அடுத்த வீடியோல இன்னொரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் சிவஸ்ரீ சங்கமேஸ்வரன், தமிழ் அஸ்ட்ரோ ஏஐ சேனலுக்காக. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வணக்கம்.